Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பீட்ரூட் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் சாதம் செய்ய ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட்டுக்கு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். மொத்தமாகவே ஒரு 1/4 டம்ளர் தண்ணியிலே பீட்ரூட் வெந்துடும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் டேஸ்ட் இருக்காது. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு இதை கிளறிக்கலாம். நான் ஆல்ரெடி குக்கரில் சாப்பாடு வேக வச்சுட்டேன். அந்த சாப்பாடு இதில் போட்டுக்கலாம். சாப்பாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டா ஹெல்த்தியான பீட்ரூட் சாதம் ரெடி. குழந்தைங்களுக்கு நம்ம சாதாரணமாக பீட்ரூட் வணக்கி கொடுக்கும்பொழுது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சாப்பாட்டு கூட கலந்து கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பீட்ரூட் அதிகமாக தான் சேர்த்து கிளறி இருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா காய் எதுவும் கொடுக்க தேவையில்லை, இதுவே போதும். இது கூட வடகம் இல்லைன்னா அப்பளம் வச்சு கொடுத்தாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நான் இன்றைக்கி இது கூட வீட்டிலையே செஞ்ச வடகத்தை தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான பீட்ரூட் சாதமும் வடகமும் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்சுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.